அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தான் நான் முதல் தடவையா சிலப்பதிகாரம் பேச போறேன். அந்த பேச ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு பயமா இருக்கு. ஏதோ மாதிரி இருக்கு. ஏன்னா நான் மத்த பாட்டெல்லாம் கூட இந்த மாதிரி நான் பயந்தது கிடையாது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் பயமா இருக்கு. என்ன செய்யறது சொல்லுங்க? அதாவது ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்ய போறப்போ மூச்சு வாங்குது தெரியுமா? அது போல இருக்கு எனக்கு. அப்படி இருக்கு. இருங்க, நான் முதல் பாட்டு எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க. தெரியுதா? இதுல வந்து புகார் காண்டத்துல அதாவது ஒரு பெரிய பாட்டு தான் காண்டம். அதுல வந்து ஒரு 10 பாட்டு இருக்கு. அந்த ஒரு பாட்ட படிக்கிறதுக்கே அம் 1 மாசம் ஆகும். அதாவது சொல்றதுக்கு. இந்த முதல் பாட்டு வந்து மங்கள வாழ்த்து பாடல். நான் நிறுத்துறேன். ஓகே. இந்த மங்கள வாழ்த்து பாடல்ல வந்து இந்த பாட்டு எங்க இருக்கு பாருங்க. சரியா? அதுல மொத்தம் வந்து இதெல்லாம் நான் படிக்கிறப்ப எழுதுனது. 1, 2, 3, 4 அதாவது மங்கள வாழ்த்து பாடல்ங்கிறது இறை வணக்கம் மாதிரி. சரியா? இது வந்து இயற்கை வணக்கம். எந்த சமயத்தையும் சாராத ஒரு இறை வணக்கம் எழுதியிருக்காங்க. இப்ப இந்த பாட்ட தான் படிக்க போறோம். அந்த காலத்துல இதெல்லாம் பாடுவாங்களாமா. எங்க புரொஃபசர் சொன்னாரு. இப்ப வந்து பாடுறது கிடையாது. திங்களை போற்றுதும் அப்படிதான் பாடியிருப்பாங்க. நான் வாசிக்கிறேன். ஓகே. எனக்கு முதல்ல அதாவது இது ஒரு ஒரு பெரிய புக் இல்லையா? மொத பேசுறப்போ மூச்சு வாங்குது. இப்போ வந்து ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல. சரி வாசிக்கிறேன். நான் முதல்ல பாட்ட வாசிக்கிறேன். அப்புறம் மீனிங் சொல்றேன். அப்புறம் நான் சொந்தமா கொஞ்சம் பேசுவேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. "திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு கொங்கலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றிப் அங்கண் உலகளித்தலான்." அடுத்து வந்து "ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோர் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான்." அப்புறம் வந்து "மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமை வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான்." அடுத்து "பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பரந்தொழுகலான்." அதாவது முதல்ல வந்து சந்திரனை போட்டுறாங்க. அதாவது சந்திரன், நிலா, அடுத்து சூரியன், அடுத்து மழை, அடுத்து வந்து பூம்புகார் அந்த நகரத்தை பத்தி அந்த நகரத்தை வந்து பாராட்டி பேசுறாங்க. சரியா? அதாவது இந்த இறை வணக்கம் எப்படின்னா, இந்த ஜப்பான்ல புத்த மதம் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு மதம் இருந்திருக்கு. அது வந்து ஷின்டோன்னு மதம். SHINTO. அது வந்து இயற்கை வழிபாடு கொண்டது. அதாவது நம்ம ஐம்பூதம் வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஜப்பான்ல இருந்திருக்கு. ஜப்பான், இந்தியாவுக்குலாம் ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கு. சென்டிமெண்ட் எல்லாமே. அப்புறம் இந்த "திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்" அது புரியுதா? "கொங்கு அலர் தார் சென்னி குளிர்" அந்த வரிக்கு நான் அர்த்தம் சொல்றேன் கேளுங்க. இந்த கொங்குன்னா, அந்த பூ வந்து மலர்ந்து அப்படி இருக்கு இல்லையா? திறந்திருக்கு. அதுல இருக்கிற அந்த தாதுன்னா என்னன்னா, மகரந்தம். அதாவது பழைய காலத்து பேர் வந்து தாது. அது தாது அலர்ந்து, அது வந்து இந்த அலர்னா மலர்ந்திருக்கு. தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாலையில 2 டைப் இருக்கு. அ பெண்கள் அணியறதுக்கு அந்த பூ மாலை இருக்கு இல்லையா? அது பெண்கள் அணியிற மாலை வந்து மாலை. ஆண்கள் அணியிறது வந்து தார். சரியா? அந்த காலத்துல தார் அதாவது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா? அ பெண்கள் வச்சிருக்கிறதுக்கு பேரு பர்ஸு. ஆண்கள் வச்சிருக்கிறது பேரு வேலட்ன்னு சொல்றோம் இல்லையா? பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனா, அது இந்த பூ மாலை தான். ஆனா, அது ஏதோ டைப்பா கட்டுவாங்களோ என்னவோ தெரியல. தார்ங்கிறது ஆண்கள் அணியிற மாலை. சரியா? "கொங்கு அலர் தார் சென்னி சோழ மன்னன் குளிர் வெண்குடை." அந்த குளிர் வெண்குடை மாதிரி இருக்குதாம் அந்த நிலா. இது என்ன குளிர் வெண்குடைனா, அந்த ராஜா உட்கார்ந்திருப்பார் இல்லையா? அந்த அரியாசனைக்கு மேல வந்து இப்டி அந்த ம் வெண்கொற்ற கொடை இருக்கும். அந்த வெண்கொற்ற கொடைனா என்னன்னா, சமீபத்தில கூட நான் பார்த்தேன். இந்த மூச்சு வாங்குறது இன்னும் நிக்கல. வெண்கொற்ற கொடை வந்து ஆம் கள்ளழகர் ஆத்துல இறங்குறப்போ, அந்த சாமியோட சிலைக்கு மேல இப்டி வச்சிருந்தாங்க தெரியுமா? மல்லிகைப்பூ வச்சுட்டு, அது மாதிரி. அப்புறம் முருகனோட சிலைக்கு மேலேயும் அது போல இப்டி வச்சிருப்பாங்க. அந்த இது வந்து ஒரு அதுதான் வெண்கொற்ற கொடை. அது ராஜாவோட அரண்மனையில உள்ள தானே இருப்பாங்க. அப்பவும் அது போல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லாமே எல்லா நாட்டிலயும் அப்படிதான் சிம்பாலிக்கா ஏதாவது பண்ணுவாங்க. சடங்கு மாதிரி. அப்போ இந்த நிலாவை வந்து வெண்கொற்ற கொடைக்கு சமமா பேசுறதுக்கு, உவமையா பேசுறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு மன்னன் வந்து அந்த நிலவை போல ரொம்ப தன்மையானவன். நல்ல வந்து அன்பான மனுஷன். தன்மையான குணம்னா, அன்பா இருக்கிறது, நல்ல குணமா இருக்கிறது,
அதாவது அ டாமினேட்டிங் ஆட்டிட்யூட் இல்லாம இருக்கிறது. இந்த கொடுங்கோல் மன்னன் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்ல. ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, மக்கள் வேணான்னு சொன்னா, வேணான்னு விட்டுருவாங்க. நல்லது மட்டுமே செய்யக்கூடிய, மக்கள் மீது அன்பு, அக்கறை இருக்கிற ஒருத்தர தான் வந்து தன்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிலாவுடைய குளிர்ச்சியை போன்று, அந்த சோழ மன்னனுடைய அவனோட தோற்றம் எப்படி இருக்கு? மாலை அணிஞ்சிருக்கான். அத தார் அணிஞ்சிருக்கான். அதாவது தார் அணிந்த மார்பினன். மாலை அணிந்த பெண். புரியுதா? அது வந்து குளிர் வெண்குடை. அந்த வெண்குடைக்கு வந்து ரொம்ப அம் தன்மையான மனுஷன் அப்படின்னு அவருடைய ஆட்சியை வந்து சிறப்பித்து சொல்றாங்க. அங்கன் அங்கன் உலகளித்தலான் அப்படின்னா அழகிய உலகம். என்ன அதாவது அம்கன்னா அழகியன்னு அர்த்தம். அந்த உலகத்தை வந்து பார்த்துக்கிறான். அதாவது அவனுடைய நாட்டை அவன் நல்லா பார்த்துக்கிறான் இல்லையா? அதைத்தான் அப்படி சொல்றாங்க. அங்கன் உலகளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். இந்த காவிரி நாடன்னா சோழ மன்னன். அவனுடைய நாடு வந்து பொன்னி நாடு. அதாவது ஒவ்வொரு குட்டி குட்டி நாட்டுக்கும் பேர் இருக்கும். இந்த குடகு நாடு இந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதுபோல இது ஒரு பொன்னி நாடு. இது எங்க இருக்குன்னா பூம்புகார் சீர்காழி மாவட்டத்தில் இருக்கு. நான் வந்து திருநள்ளாறு போனப்போ முதல்ல நாங்கள் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனோம். நைட்டு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே திருநள்ளாறு போனோம். அந்த காரைக்கால் பக்கம் இருக்கு. அந்த வழியா அந்த திருநள்ளாறு போகிற டைமில் ஒரு பஸ்ஸில் பார்த்தேன், பூம்புகார்னு எழுதியிருந்தது. நான் 10th படிக்கிறப்போ போனோம். சனீஸ்வர என்னது சனி பகவான் கோயிலுக்கு. அப்போ அந்த சீர்காழின்ற இடத்துல தான் பூம்புகார் இருக்கு பக்கத்தில். காவிரி நாடன் திகிரி போல், அதாவது திகிரினா இந்த சக்கரை மாதிரி, இந்த சூரியன் வந்து சக்கரை மாதிரி சுற்றிக்கிட்டு போகுதாமா. பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான், அதாவது ஒரு மவுண்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. இதோட இந்த நுனி இருக்கு இல்லையா? அந்த நுனியில் வந்து தங்கம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அந்த மலைக்கு. இது வந்து இந்த மேருமலைன்றது வந்து இமயமலைன்னு சொல்கிறாங்க. அல்லது இது வந்து ஒரு ஒரு இது ஒரு மித்திக்கல் விஷயம். அதாவது புராணத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அதாவது அப்படி ஒரு மலை இருக்கிறதாகவும் அங்கே தேவர்கள் இருக்கிற மாதிரியும் சொல்லப்படுறது. அதாவது அந்த மலைகளே வந்து அப்படி உயர்வாக சொல்கிறது. அந்த மேருமலை மாதிரி அப்படி அப்படியே அங்கே இங்கே போகுது இல்லையா? அந்த சூரியன் வந்து நகர்ந்துக்கிட்டு போகுது. அதனால அது போல காவிரி நாடனுடைய நாட்டை பற்றி பேசுகிறாங்க. இந்த பொன்னி நாட்டை பற்றி. சரியா? அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னா, அதாவது நாம நீர் வேலி, அதாவது அச்சத்தை தருகின்ற கடல் சூழ் உலகிற்கு. அதாவது இந்த உலகம் எப்படி இருக்கு? நிறைய தண்ணி இருக்கு, சுத்தி தண்ணி இருக்கு. தமிழ்நாட்டை சுற்றி எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. அதாவது நாம நீர் வேலினா வேலினா புரியுதுல? நாம நீர்னா அச்சத்தை தருகின்ற கடல் சூழ் உலகிற்கு அவன் அழிப்போல். அழிக்கிறதுனா கொடை, ஈகை பண்றது, குடுக்கறது மாதிரி, அந்த மன்னன் குடுக்குற மாதிரி அந்த வானம் வந்து அங்கே மேலேருந்து சுரக்குதாமா. சுரக்கிறதுனா என்ன சொல்லுவாங்க? இப்போ தண்ணி வந்து ஊறுதுன்னு சொல்லுவாங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு மாடு தான் வந்து பால் சுரக்குது அப்படிம்பாங்க. சுரக்குதுங்கிறது அப்படியே சுரந்துக்கிட்டே இருக்கான். தேவைப்படுறப்பெல்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. மேல் நின்று தான் சுரத்தலான், அதாவது இந்த மலை மேகம் வந்து அந்த மன்னனுடைய ஈகை போல அந்த மன்னனை ஒவ்வொரு அந்த வாழ்த்துலையும் மன்னனை வந்து பெருசு, அதாவது வாழ்த்தி பேசுகிறாங்க. ஏன்னா இந்த காலம் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலையுமே அந்த பிஎம்ஓ சிஎம்ஓ அரசனோ அவங்க நல்லவங்களா இருந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. அவர் எந்த மக்களாட்சியோ மன்னராட்சியோ அவங்க நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். புரியுதுங்களா? அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான், அந்த வானத்திலேருந்து அப்படியே வந்து அவனோட ஈகை மாதிரி அப்படியே சுரக்குதாமா. அது போல அடுத்து பூம்புகார் போற்றுதும் அந்த நகரத்துல தான் அவன் வந்து ஆட்சி செய்கிறான். அதுல வந்து வீங்கு நேர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தருளான் அப்படின்னா, இந்த அந்த பூம்புகார் பக்கத்துல கடல் இருக்கு இல்லையா? அந்த சைட்ல சீர்காழி அந்த மேப்ல பார்த்தா தெரியும், கடல் இருக்கும். அது கடலை வேலியாக உடையவன், அதாவது கடலையே வந்து காம்பவுண்டு சுவர் மாதிரி வச்சிருக்கிறானா. இது ஒரு 4 ஸ்டான்ஸாவில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, அந்த புக்கில் எவ்வளோ விஷயம் இருக்கும் பாருங்க. எவ்வளோ டேலண்ட்டு பாருங்க. அதாவது கவிஞர்கள்லாம் வந்து நீங்க கோடிக்கணக்கில் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும், கவிஞர்கள் இந்த மாதிரி இளங்கோவடிகள் மாதிரி இல்லை வள்ளுவர் மாதிரி ஆட்களை எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட நம்மளால உருவாக்க முடியாது. அவங்களாம் சைல்டு ப்ராட்டஜி மாதிரி. அதாவது அதெல்லாம் வந்து, அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா தமிழில் அதுக்கு பேர்? கருவிலே அது திருவுருவானவர் அப்படி ஏதோ சொல்லுவாங்க, ஞாபகத்துக்கு வரல. பூம்புகார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடலையே வேலியாக உடைய அந்த நாடு இருக்கு இல்லையா? அந்த நாட்டை சேர்ந்த அவன் வந்து பரம்பரையாக, அதாவது தாத்தா
அப்ப அப்படி பலர் வந்து அந்த நாட்டுக்காக வந்து நெறைய நல்லது பண்றாங்க. ஓங்கி பரந்தொழுகலான். அதாவது அது என்ன அர்த்தம்னா, அந்த குடும்பமே வந்து நல்லாட்சி செய்யுது. நல்லபடியா மக்கள் மீது அக்கறையா, அன்பாவும் அதாவது நம்ம மக்கள். இப்ப நீங்க வந்து ஆ சீமான் சில சமயம் பேசுவாரு. என் மக்கள், என் மக்கள். அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூடோட அங்க வந்து அ வே நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அத ஓங்கி பரந்தொழுகலான். அதுபோல இந்த திங்களை அதாவது நீ முதல்ல நிலாவு போட்டுறணும். சரியா? ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல சந்தனம் குடுப்பாங்க. நல்ல குளிர்ச்சியா. அது மாதிரி நிலா ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் 2வது சூரியன். சூரியன் வந்து அது வந்து வலம் வருது. அ நாள் முழுக்க அப்படி வருது இல்லையா? 3வது வந்து மாமழை போற்றுதும். அடுத்து வந்து பூம்புகார் போற்றுதும். மாமழை போற்றுதும் சொல்லணும்னு நெனச்சே மறந்துட்டேன். அதாவது இந்த உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் சரி, மழை இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே கிடையாது. மழை இல்லன்னா கிராமம் கிடையாது. கிராமம் இல்லன்னு வச்சுக்கோங்க, டவுன் கிடையவே கிடையாது. அதாவது தேவைப்படுற அளவுக்கு மழை பெய்யணும். நல்ல மழை பெய்யணும். மழை பெஞ்சதுன்னா, நான் வந்து கிராமத்தாள் எனக்கு தெரியும். நெறைய விளையும். அதாவது கன்னா பின்னான்னு விளையும். அது சரியா மழை பெஞ்சு, அதாவது பருவமழைலாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா விளையும். அது நல்லா அ அதாவது என்னது அந்த ஈல்டு வர்றப்போ, அது விலை கம்மியா தான் விக்கும். ஆனா வந்து அது நல்லா விளையுதுன்றதே ஒரு விவசாயிக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நம்ம நம்ம கிழங்கு இந்த இந்த கேரளாவுக்குலாம் அனுப்புவோம்ல கிழங்கு. அதெல்லாம் எங்க தோட்டத்தில தான் விவசாயம் பண்ணுவோம். அந்த கசாவான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது. அதெல்லாம் வந்து நல்லா விளையிறப்போ, பெருசு பெருசா விளைஞ்சிருக்கும் பாருங்க. அத பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்து வி ஆர் ப்ரொடியூசர்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது? நம்ம வந்து ஒரு பொருள உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு பெருமையா இருக்கும். அது கொஞ்சம் காசு தான் விக்கும். ஆனா வந்து, நம்ம ஒரு பொருள உருவாக்குறோன்றது அவ்வளோ சந்தோஷம். அப்படி ஒரு நெறைய பொருள் உற்பத்தி ஆகுறப்போ, டவுனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது விலை கம்மியா விக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் எல்லா தட்டு மக்களும் வாங்கி சாப்பிட முடியும். உற்பத்தி கம்மியா இருந்துச்சு, மழை இல்லன்னு வச்சுக்கோங்க, உற்பத்தி கம்மியா இருக்குது, இவ்வளோ தான் இருக்குன்னா, இத யாரு வாங்குவாங்க? மேல்தட்டு மக்கள் வாங்குவாங்க, நடுத்தர மக்கள் கொஞ்சம் வாங்குவாங்க. ஆனா கீழ்த்தட்டு மக்கள் சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அதாவது விவசாயம்ன்றது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி கிடையாது. அது வந்து அதாவது எங்க ஊர்லலாம் சொல்லுவாங்க, நிலத்த வந்து சும்மா போட்டு வைக்கக்கூடாது. அது பாவம்ன்னுவாங்க. ஒண்ணு நம்ம விவசாயம் பண்ணணும், இல்லாட்டி யார்ட்டயாவது குத்தகை குடுத்துறணும். இந்த லீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி குடுத்துறணும். அந்த நிலம் வந்து எப்பவுமே பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது போல தான் மனுஷனும். எப்பவும் வந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா வெட்டியா உட்காந்துருந்தோம்னா, அந்த குட்டை தண்ணி ஸ்மெல் வர்ற மாரி நம்ம வாழ்க்கை ஆகி போயிடும். சரியா? அதாவது அதனால நீங்க வந்து இந்த உலகத்துல எத்தன நான் நான் வந்து எந்த நாட்டு விவசாயம் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா வந்து, இந்த வானம் பார்த்த பூமி மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷனும் வானம் பார்த்த பூமி மாரி அடிக்கடி வானத்த பார்த்துக்கிறது. இப்போ இங்க ஒருத்தர் இருக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சவரு. அவர் பேர் என்ன? கலாட்டி. அவர் பேர் கலாட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். அதான் ஸ்பட்ஷெட் ஓனரு. அவரு நெறைய நிலம் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்க்காரங்க மாரி தான் இருப்பாரு. ம். அப்படியே சுத்திட்டு இருப்பாரு தோட்டத்துல. அவரு அதாவது எவ்வளவு எவ்வளவு கஷ்டமான வேலை செய்றாங்க கிராமத்துக்காரங்க. அவங்கலாம் வந்து தமன்னா மாதிரி, நயன்தாரா மாதிரி அழகா இருக்க முடியுமா? எல்லாரும் போய் தோட்டத்துல வேலை செய்யணும்னு நான் சொல்லல. கிராமத்துக்காரங்க பார்க்கறதுக்கு அவங்க வந்து முடி, இல்ல பல்லு, அவங்களோட ஹெல்த் இதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் தான் காசு கிடைக்குது. அத வந்து சேவ் பண்றாங்க, ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வந்து இந்த டவுன்ல இருக்கிறவங்க வந்து கிராமத்துக்காரங்கனாலே ஒரு மாரி மட்டமா பார்க்குறீங்க. அப்படி பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எப்பவுமே அழகா இருக்க மாட்டாங்க. அவங்க அழகா இருக்கணும்னு நெனச்சுட்டாங்கன்னா, ஆ நமக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் கிராமத்துல இருந்தா அப்படி இருக்க முடியுமா? நான் மாடு மேய்ச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதனால கிராமத்துக்காரங்கள வந்து அந்த ஊர் நாட்டான்றது, அப்புறம் வந்து பட்டிக்காடு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, அவங்க இல்லன்னா யாருக்குமே சாப்பாடு கிடைக்காது. எந்த நாட்டு விவசாயம் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சுருவேன். அவங்க முகத்தோட எக்ஸ்பிரஷன வச்சு. அதாவது மாமழை போற்றுது, மாமழை போற்றுது. மழை பெய்றப்போ, "ஐயோ! மழை பெய்யுதே" அப்படிலாம் சொல்லக்கூடாது. மழை பெஞ்சா தான் உங்களுக்கு சாப்பாடு. நீங்க எந்த நாட்ல இருந்தாலும் சரி, டவுன்ல நீங்க பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, வெயில்ல வேலை செஞ்சு மக்கள் வந்து இது பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்போ இந்த 4 பாட்டு படிச்சாச்சா? 4 சின்ன சின்ன பத்தி. எனக்கு ஜென்ரலா எனக்கு தோன்றத சொல்றேன். அதாவது அ இலக்கியம்ங்கிறது வந்து மனசு. புரியுதா? மனசு. அது வந்து சயின்ஸ் கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுல எடுத்துக்கலாம். திங்கள்ங்கிறது வந்து அ நிலாங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். நிலா வந்து தேயறதும் கிடையாது, வளர்றதும் கிடையாது. ஆனா நமக்கு வந்து என்ன தோணுது? அத பார்க்குறப்போ நிலா தேயுது, தேய்பிறை, வளர்பிறைன்னு சொல்றது. சரியா? அது ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது. இந்த சயின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அத பழகியிருக்கோம். அத நம்மளால விட முடியாது.
அடுத்து வந்து ஞாயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது செம காமெடி. அதாவது சூரியன் வந்து இந்த இந்த அது என்ன சொல்லுவாங்க? பால்வழி மண்டலத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? இந்த கோள்கள்லாம் சுத்தி வருது இல்லையா? பிளானட்ஸ்லாம் சுத்தி வருது இல்லையா? அதுல நடுவுல இருக்கு. அது பாட்டுக்கு அக்கடா அது ஒரு ஒரு மே சூரியன் வந்து ஒரு மேஸ்குலின் பவர். அது ஒரு ஆண். அதாவது ஜெண்டர் படி பார்த்தா சூரியன் வந்து ஒரு ஆண். பூமி வந்து ஒரு பெண். சரியா? அது வந்து அப்படியே ஜெய்ஜாண்டியா நிக்கும் நடுவுல. எல்லாம் அத சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கும். ரொம்ப கிட்டத்துல இருக்கிற வீனஸ் வந்து பயங்கர சூடு. அந்த தூரத்துல இருக்கு பார்த்தீங்களா? நெப்டியூன், புளூட்டோலாம் வந்து தூரத்து சொந்தம் மாரி. அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு ஒரு தடவ வருவாங்க. வந்து வந்து நானும் இருக்கேன்னு தலை காட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி புளூட்டோ, நெப்டியூன்லாம். சரியா? இந்த சூரியன் வந்து மாஸ்குலின் பவர். அப்படி ஒரு அ எப்பவுமே ஹாட்டா தான் இருக்கும். அது அங்க நிக்குது பார்த்தீங்களா? அது அங்கேயே தான் நிக்குது. சன்ரைஸ், சன்செட் அப்படிங்கிறத நம்ம ஏன் விடமாட்டேன்றோம்? சயின்ஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல. ஏன் விட மாட்டேங்கிறோம்? நம்மளால விட முடியாது. சன்செட்டு, சன்ரைஸ்லாம் எப்படி வருது? இந்த பூமி வந்து சுத்துறனால தானே வருது. கரெக்ட்டா நான் சொல்றது? ஏன்னா சூரியன் அங்கேயே தான் இருக்கு. நமக்கு ஒரு ஆசை. அ அது அது எவ்வளோதான் சயின்ஸ் படிச்சாலும் அத நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. கரெக்ட்டா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமி இப்படி இருக்குல்ல, அப்படி சுத்துதுல்ல. இந்த பூமி இப்படியே பாவம் உண்மையிலே. இப்படி இப்படி சுத்துறதுனால தான் நமக்கு 8 மணி நேரம் நைட்ல தூங்குறதுக்கு டைம் கிடைக்குது. நம்ம பாவி மனுஷன் தூங்கட்டும் அப்படின்னு. இப்படியே சுத்தி சுத்தி வருதா? அப்படியே சுத்தி சுத்தி இப்படியே சுத்தி வருது. அதோட அதோட அந்த ரூட்ல சுத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கு? அதான் அந்த சுத்தி சுத்தி வந்தீகன்னு ரஜினி பாட்டு மாதிரி, அதுதான் சூரியன சுத்தி வருது. இந்த பூமி வந்து பெண் தான். அதான் இங்கிலீஷ்லயும் அதுக்கு பெண் தான். அதாவது இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு ஜெண்டர் கிடையாது. பட் நம்ம நாட்ல வந்து அதுக்கு ஒரு ஜெண்டர் வந்து பெண் தான். பூமி வந்து பெண் தான். பெண் தான் வந்து அந்த ஆண சுத்தி வருது. அது ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்கு பார்த்தீங்களா? அப்படிதான் மனுஷங்களும் ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்கணும். ரொம்ப கிட்டத்துல சூரியனும், பூமியும் ரொம்ப கிட்ட போச்சுன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான் பூம். அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ்லயே சுத்தி வருது பாருங்க. இது வந்து இப்படி பம்பரம் போல சுத்தி, சுத்தி, சுத்தி வர்றத பார்த்தீங்கன்னா, ஏதோ ஜிலேபி சுடுவாங்க தெரியுமா? அது போல இருக்கு. எவ்வளவு வித்தியாசமான இயற்கை. பூமி அளவுக்கு எந்த பிளானட்டாவது அழகா இருக்கா பாருங்க. கிடையவே கிடையாது. அதாவது பூமி வந்து பெண்ணுன்னா, பூ 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 பூக்கிறப்போ அது வந்து ஒரு பெண் மாதிரி. ரொம்ப ஒரு டீனேஜ் பொண்ணு மாதிரி. அது வந்து பழங்கள், காய்கறிகள், நமக்கு உணவு பண்டங்கள் குடுக்குறப்ப, அப்பதான் அந்த பூமி வந்து தாய். சரிங்களா? பூமி தாய். எந்த சென்டிமென்ட்டும் இல்லாம இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எந்த சென்டிமென்ட்டு, அப்புறம் வந்து இந்த சடங்கு, இதெல்லாம் இல்லாம எந்த நாடுமே கிடையாது. இந்தியா மட்டும் இல்ல. எல்லா நாட்டிலயும் இருக்கு. எல்லா நாட்டிலயுமே இருக்கு. அப்புறம் இந்த அது மாதிரி இப்போ பசங்க வந்து பொண்ணுங்க பின்னாடி சுத்தக்கூடாது. சரியா? ஏன்னா வந்து பெண்களுக்கு தான் உள்ளுணர்வு நெறைய வேலை செய்யும். உள்ளுணர்வு வேலை செய்யாத ஆளுங்கன்னா ஆண்கள் தான். பெண்களுக்கு வந்து உள்ளுணர்வு நெறைய வேலை செய்யும். அவங்கள போய் பையன சுத்த சொல்லுங்க பார்ப்போம். நான் வேஸ்ட்டா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா பசங்க பாருங்களேன், அதாவது ஒரு பல ஸ்டூடெண்ட்னா ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. சும்மா சுத்திக்கிட்டே இருக்கிறது. அது வந்து ஒரு விதமான ஒரு மயக்கம் தான் நினைக்கிறேன். மயக்கம். ஒரு ஒரு பாய் இருக்கான்ல, ஒரு பாய் வந்து மேன் ஆவணும்னா, அவனுக்கு வந்து ஒண்ணு அறிவு வளர்ச்சி வேணும். சரியா? அடுத்து வந்து மன வளர்ச்சி வேணும். அறிவு வளர்ச்சினா, இன்க்ளூடிங் சர்டிஃபிகேட்ஸ். அவன் படிக்கிற சர்டிஃபிகேட் இல்ல படிக்கலனாலும் அவனுக்கு ஒரு அறிவு வளர்ச்சி வேணும். 2வது வந்து மன வளர்ச்சி, மெச்சூரிட்டி வேணும். யாராவது ஒரு பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பின்னாடியே போனா காதல் எப்படி வரும்? எப்படி காதல் வரும்? இவன் வந்து ஒரு சாதாரண வீட்ல இருக்கான். ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ண லவ் பண்றாரு. பழைய சினிமால அப்படித்தானே. அப்பலாம் லவ் வராது. அந்த பொண்ணுக்கு ரூ. 100ங்கிறது சாதாரண விஷயமா இருக்கும். இவனுக்கு ரூ. 100ங்கிறது பெரிய காசா இருக்கும். எப்படி வாழ முடியும்? அடுத்து வந்து மெச்சூரிட்டிக்கு அடுத்து ஆம் மாஸ்குலின் பவர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஆண்னா அப்படித்தான் இருக்கணும். இப்போ ஒரு 5 கிலோ பைய நான் தூக்குறேன். இல்ல சில ஆண்கள் வந்து, "இது என்ன கனமா இருக்கு. நீயே தூக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்?" ஒரு ஆணுக்கு அந்த அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்லலாமா? நல்லா இருக்கும். ஒரு பாய் வந்து மேன் ஆவணும்னா இந்த 3 விஷயம் தேவை. என்ன சொன்னேன்? அதாவது அறிவு வளர்ச்சி வேணும், மன வளர்ச்சி வேணும், பிசிக்கலா நல்ல வளர்ச்சி வேணும். புரியுதா? நான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸே இந்த ஸ்கூல் பசங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து சின்ன வயசுலயே வந்து ஆல்கஹால் குடிக்கிறது, பீர் குடிக்கிறது என்ன பெரிய அதிசயம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான்லாம் இந்த வயசு வரைக்கும் நான் குடிக்கவே இல்ல. எதுக்கு அதெல்லாம் குடிக்கணும்? அதாவது பெண்கள் எவ்வளோ புத்திசாலின்னு பாருங்க. பெண்கள தினமும் ஒரு வாரத்துக்கு ஒரு பையன பின்னாடி சுத்த சொல்லுங்க, மாட்டவே மாட்டாங்க.
நீ அந்த பையன் பின்னாடியே போய் அந்த பையனை லவ் பண்ண வைன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க தெரியுமா? பொண்ணுங்க எப்படி தெரியுமா? நல்ல புத்திசாலியா இருக்கணும். அதாவது நல்ல மெச்சூரிட்டியா இருக்கணும். நான் சொன்ன 3 விஷயங்கள் இருக்கிற ஒருத்தர தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. பயங்கர புத்திசாலி பெண்கள். அவங்களுக்கு வந்து தோணணும். சும்மா சும்மா யார் பின்னாடியாவது போனோம்னா, ஆ நம்ம வந்து கல்யாணத்துல போய் முடிஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கைலாம் பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியாதா? எல்லாம் நல்லா யோசித்து தான் முடிவு பண்ணுவாங்க. பசங்க வந்து இப்படிலாம் சுத்திட்டு இருக்காதீங்க. ஏன்னா சில பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பின்னாடி சுத்துறான்னு சொல்லிட்டு அவங்க அத வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவன் படிக்கிற வயசுல படிக்கணும். அவன் அரியர்ஸ் வாங்கி வீணா போயிட்டா அந்த பாவம் உங்கள தான் சேரும். பிடிச்சா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல. போய்க்கிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து பசங்களோட வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. பெண்கள் வந்து அதாவது நான் 2வது சம்பளம் அப்படின்னு நான் சொல்லல. பொதுவா இருக்கிறத சொல்றேன் இந்தியாவுல. இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் எந்த வேலைக்கு வேணா போவாங்க. அவனோட படிப்புங்கிறது அவனுக்கு எவ்வளோ முக்கியமானது. அதுல வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அது ஸ்கூல் பொண்ணா இருந்தாலும் சரி, காலேஜ் பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களோட வேலையில டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இல்ல வேலைய சொல்லல, படிப்ப சொன்னேன். அப்புறம் என்னமோ நெனச்சேனே, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அம் அதாவது மேன் ஆவணும் புரியுதுங்களா? நல்ல தண்ணி அடிக்கிறது, அந்த தண்ணி அடிக்கிற பையனெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு யாராவது லவ் பண்ணுவாங்களா? நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போற பையன தான் யாரா இருந்தாலும் லவ் பண்ணுவாங்க. இப்போ காலேஜ்ல கூட நல்லா படிக்கிற பையன தான் சூஸ் பண்ணணும். சரியா படிக்காத பையன கண்டுக்கக்கூடாது. ஏன்னா, அப்பதான் அவன்லாம் ஒழுங்குக்கு வருவேன். என்னமோ நெனச்சேன். இடையில ஒரு விஷயத்த நான் நெனச்ச உடனே டக்குன்னு அம் வீடியோ தப்பி போயிடுச்சு. அதாவது நம்ம வந்து ரொம்ப வருஷம் வாழப் போறோம். சரிங்களா? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எங்க அம்மா வந்து இருந்த வருஷம் வந்து 65. எங்க அம்மா வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஆள் கிடையாது. ஆனாலும் 65 வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்ப நம்மலாம் 70 வரைக்கும் கூட இருப்போம். அதனால எதுலயுமே அவசரப்படக்கூடாது. அதாவது லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னத்த சொல்றாரு, நம்ம Facebookல பார்த்தேன். புக்கெல்லாம் படிக்கிற எனக்கு டைம் இல்ல. அப்ப வந்து உலகத்திலே பெரிய வாரியர்ஸ்னா 2 பேர் தான். ஒண்ணு வந்து பேஷன்ஸ், இன்னொன்னு வந்து டைம். பொறுமையா இருக்கணும். அப்புறம் வந்து காலம் ரொம்ப முக்கியமானது. நீங்க படிக்கிற வயசுல படிக்கலன்னு வச்சுக்கோங்க. எங்க பேராசிரியர் சொன்னாரு, "இந்த வயசுல படிக்கலன்னா, அதுக்கப்புறம் எப்பவுமே படிக்க முடியாது" அப்படின்னு சொன்னாரு. அது சத்தியம் தெரியுமா? இந்த புக்கு இந்த புக்க நான் நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ, இது ஆசிரியர் நடத்திக்கிட்டு இருந்தப்போ, அப்ப நான் வந்து ஹாஸ்டல்ல போய் உட்காந்து என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப அந்த பேச்சு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப அத படிக்கிறப்போ எனக்கு லைட்டா கண்ணு வலிக்குது. நான் படிக்கிற வயசுல படிச்சிருந்தா எவ்வளோ நல்லா படிச்சிருக்கலாம். இப்ப சின்ன பசங்க காலேஜ், ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, சும்மா லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சுத்தக்கூடாது. மேஸ்குலினா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும். டயட் எல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. நல்ல வந்து என்ன அவர் பேர் என்ன? நம்ம மோடி அவர்கள் என்னமோ அகலமான மார்பு அப்படி இப்படின்றாரு. அப்படிதான் இருக்கணும். பையன்னா அப்படிதான் இருக்கணும். அகலமா இருக்கணும். நல்ல இப்போ போயிட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்கலாமா? இந்த பேக்க தூக்கு. என்னால தூக்க முடியாதுன்னு சொல்லலாமா? வெட்கமா இருக்காது உங்களுக்கு? நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். நான் வந்து அந்த பையன் கூட சேர்ந்துட்டு குடிச்சேன், திரிஞ்சேன். ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாட்டு பசங்களலாம் பார்த்தா ஒரு மாரி லைட்டா இந்த குடிகார பசங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு சில்லற பசங்க மாரி தெரியுது. ஒரு ஒரு ஃபியூச்சர பத்தின திங்கிங் கிடையாது. அந்த குடிகார பயலையும் சில பொண்ணுங்க லவ் பண்ணுது. அதாவது அப்பா குடிகாரரா இருந்தா, அந்த குடிகார பையன வந்து சில பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து பழகியிருப்பாங்க. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன் இந்த மாரி. அப்பா குடிகாரரா இருந்தா கல்யாணம் பண்றவனும் குடிகாரனா இருந்தா அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ரொம்ப கஷ்டம். ஏன்னா, எது ஒண்ணு வந்து ஹெல்த்தியா இருந்தா தான், எல்லா இடத்துலயும் நமக்கு மரியாதை குடுப்பாங்க. என்னாச்சு, இது என்ன பார்த்தா குடிகார மாரி தெரியுது. இவன் பேச்செல்லாம் நம்புவாங்களா? நானு அம் இப்போ ஏறக்குறைய 12 மணி ஆக போகுது. இடையில ஒரு பாயிண்ட்ட நான் விட்டுட்டேனா, அதனால கொஞ்சம் அப்படியே ட்ராக் மாரி போயிடுச்சு வீடியோ. அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. பசங்க வந்து பிசிக்கல் மெச்சூரிட்டி அது வந்து ஒரு பையன வந்து ஆண் ஆக்காது. கிளியரா சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன 3 விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அன்ஹெல்தியான ஒரு ஆள வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து குடிகாரங்கலாம் அவ்வளோ இது கிடையாது. புரியுதுங்களா? அவங்கலாம் வந்து குடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த பாருங்க பயங்கரமான குற்றங்கள்லாம் நடக்குது நாட்ல. குடிச்சுட்டாங்கன்னா, அவங்க 2 ஆள் மாதிரி. அப்புறம் குடிச்சிட்டு, அடிச்சிட்டு காலையில இருந்தோனே, "அப்படியே நான் பண்ணேன்" அப்படின்னுவாங்க. குடிகாரன் போச்சு, விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி.
நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா படிக்கணும், மெச்சூரிட்டியா இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க அடையறதுக்கு வந்து பெரிய பணக்காரரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? டயட்ல இருக்கக்கூடாது, நல்லா விளையாடணும், நல்ல மனச வந்து பக்குவப்படுத்தணும். நீங்கலாம் இந்த மாரி நான் 3 விஷயம் கரெக்ட்டா இருந்தா தான் ஆஸ்திரேலியாவுலலாம் வேல கிடைக்கும். சும்மா சில்லறத்தனமா, விளையாட்டுத்தனமா, நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், ரோட்ல வந்து ஹெல்மெட் போடாம ஓட்டிட்டு போறது வண்டிய, ஓவரா ஸ்பீடு போறது, இந்த மாரி அது ரொம்ப சில்லியா நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாலாம் 1 வாரம் கூட, 1 மாசம் கூட வாழ முடியாது. அவ்வளோ இங்க கரெக்ட்டா இருப்பாங்க. நம்ம ஊர் நியூஸ் எல்லாம் பார்த்தா, என்ன இப்படி பண்றாங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. 18 வயசு பையன் செத்து போறான், 20 வயசு பையன் செத்து போறாங்க. என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, அ பாய் வந்து மேன் ஆவணும்னா, நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா வந்து லவ் பண்ணா மட்டும் மேன் ஆயிற முடியாது. புரியுதா? அப்புறம் வந்து சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. அதாவது இலக்கியம்ங்கிறது வந்து மனசு தான். அறிவுக்கு மேல ஒரு மனசு இருக்குது. மனசு வச்சா தான் எதுவும் பண்ண முடியும் நம்மளால. இலக்கியங்கிறது மனசு தான். நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ, மனசு அமைதியாகும். புது விஷயங்கள கத்துக்கணும்ல. ஆ நீங்க ஜென்ரலா பார்க்குறீங்க. சிலப்பதிகாரம் வந்து கண்ணகி வந்து இப்படி போனா, கோவலன் இப்படி போனா, அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்ச புக்கு. சரியா? இத நீங்க வந்து இத நீங்க வந்து படிக்கலன்னா எப்படி தெரியுமா அர்த்தம்? உங்க அப்பா, அம்மா வந்து உங்கள்ட்ட 1,00,000 குடுக்குறாங்க. அந்த 1,00,000 வச்சுக்கிட்டு, அத வச்சு சாப்பிடாம, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணாம, உட்காந்து பட்டினியா கிடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் எழுதின புத்தகத்த படிக்கணும். படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தெரியணும். எல்லாரும் வந்து அதாவது ஒரு 10 பேர் ஒரு ஊருக்குள்ள 10 பேர் படிச்சிருந்தா பிரயோஜனம் கிடையாது. அது எப்படி வந்து ஒரு 10 பேர் படிச்சிருந்தா, அந்த அந்த நாலேட்ஜ் வந்து பரவலா போனா தானே எல்லாருக்கும் நல்லது. இப்ப நம்ம ஒரு சினிமா வருது, எல்லாரும் அந்த சினிமாவ பார்க்குறோம். அதுபோல எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சா தான், ஓவராலா ஒரு குரோத் இருக்கும். சரியா? நீங்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஜென்ரலா சொல்றேன். எல்லாமே தெரியணும். இப்ப நான் வந்து காமத்து பால் நம்ம கிளாஸ்ல எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க? திருக்குறள் வாங்கி யார் காமத்து பால் படிச்சிருக்கீங்க? நமக்கு அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நேரமும் கிடையாது. அதனால தான் அத பத்தி பேசணுன்றேன். என்ன லவ் பண்றான்? அவன் எதுக்கு கொலை பண்ணி விடுறான்? அப்புறம் லவ் மேரேஜ்ன்றான். அப்புறமே அவ்வளோ கொடுமை பண்றான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்மளுடைய எத்தனையோ ஒரு பல தலைமுறைக்கு முன்னாடி பேசி வச்ச விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பழமொழிகள் எப்படி இருக்கு? அது எப்படி ஒரு தலைமுறை தாண்டி ஒவ்வொரு தலைமுறையும் வந்துகிட்டே இருக்கு. அது மூலம் எல்லாமே தெரியணும். இல்லன்னா அது வந்து பேசப்படலைன்னா மறைஞ்சு போயிடும். இப்பவே நம்ம தமிழ், இங்கிலீஷ் 2ம் கலந்து தான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் இப்ப 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 இந்த புக் எழுதினாரே, இருங்க சேர்த்து சொல்லிடுறேன். இந்த புக் எழுதினாரே, இவரு சேர நாட்ட சேர்ந்தவரு. அவங்க அப்பா சேர மன்னர். அவங்க அம்மா வந்து சோழ நாட்டு இளவரசி. இந்த புக் எழுதினப்போ அவர் தமிழ். புரியுதுங்களா? இப்ப அது கேரளா. இப்ப இந்த புக்கெல்லாம் அவங்க படிக்கிறாங்களா? இல்ல படிக்கிறாங்களான்னே தெரியல. ஒருவேளை மலையாளத்தில டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா, அதில வந்து இந்த இந்த எழுத்து, அசை, சீர், அடி, தொடைன்லாம் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரா அந்த போயத்தோட ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க மலையாளத்தில டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். பண்றாங்களா? நமக்கு என்னன்னு தெரியல. இதெல்லாம் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு. அது இப்ப ஏறக்குறைய என் பிள்ளைங்களும் அதே மாரி தான். என் பிள்ளைங்க வந்து அஃபிஷியலா வந்து தமிழ். ஆனா அன்அஃபிஷியலா அவங்க இங்கிலீஷ். அவங்க எப்படி அவங்களும் தமிழ் தான். கேரளாக்காரங்களும் தமிழ் தான். ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனா பாதி தமிழ் பேசுறாங்க. ஆனா வந்து இந்த புத்தகத்தலாம் அவங்க படிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாறிடுச்சு மாறிடுச்சு. அவங்க வந்து பேசிக்கலி தமிழ். பட் இப்போ அவங்க மலையாளம் பேசுறாங்க. மலையாளம்ங்கிறதுல எதுலயாவது சான்ஸ்கிரிட் வார்த்தை இருக்கா? அது தமிழ் தானே! ஆம், நீங்க வந்து நெறைய வியூஸ் போகணும். வியூஸ் போகுன்றதுனால எனக்கு 3000 ஹவர்ஸ் டார்கெட் இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கணும். இப்ப எத்தனாவது மாசம்? ஜூலை ஆயிடுச்சு. இந்த டார்கெட் முடிக்க முடியுமோ என்னன்னு தெரியல. நீங்க வந்து ம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? அப்புறம் வேற என்ன? இந்த புக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எனக்கு நல்லா அது வந்து ஃபீல் ஆவணும். இது வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஃபீல் ஆனா தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நான் சும்மா வாசித்துட்டு அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. எனக்கு அது பிடிச்சிருக்கணும் அந்த பகுதி. அது நல்லா எனக்கு மனசுல இறங்கணும். இப்ப நான் அத படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து மெதுவா போயிட்டே இருப்பேன். கொஞ்சம் வியூஸ் வந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா, எனக்கு வந்து வியூஸ் வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல.
அப்புறம் அப்போ தான் நான் வந்து கண்ணகி கோவலனுடைய ஃபர்ஸ்ட் நைட் சீனெல்லாம் நல்லா எக்ஸாசரேட் பண்ணி சொல்லுவேன். அப்படியே அந்த காமத்து பாலெல்லாம் கலந்து சொல்லுவேன். புரியுதுங்களா? பால், தேன் எல்லாத்தையும் கலந்த மாதிரி. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது போல் ஒரு சேனல் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா கூட எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. சரியா? ஏன்னா ஒருத்தர் ஓகே போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த லவ்வை பற்றி இந்த டீனேஜ் பசங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? ஒரு மெச்சூர்டு லவ்ங்கிறது ஒரு லவ்வில் வந்து நம்ம என்ன அனுபவப்பட்டிருக்கோம், அதில் நம்ம பக்கத்தில் என்ன மிஸ்டேக்குன்னு நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்த லவ்வுக்கு போகணும். இந்த வாரம் அந்த அடுத்த வாரம் அடுத்த வாரம்னா அப்படி இந்த தேனி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நல்ல மெச்சூரிட்டியோடு இருக்கிறவங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசணுங்கிற அவசியமே கிடையாது. தே ஜஸ்ட் கமிட்டட், அவ்வளோதான். புரியுதா? அவங்க வந்து கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் தோணுச்சுன்னா அவங்க பேசணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்குல்ல, அதெல்லாம் செய்யணும்ல. சின்ன பசங்க மாதிரி இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபோனை கையில் வச்சுட்டே உட்காந்துருக்க முடியாது. தெரியும், அது வந்து அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா போதும். விரும்புகிறாங்கன்னு 2 பேரும் உணர்ந்துட்டாங்கன்னா போதும். அவங்க வந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது. மிச்சது வந்து கடவுள் பார்த்துக்குவார். சரியா? அதனால அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இடையில ஒரு வரி விட்டேன்னா அதனால எனக்கு ஒரே இதுவாயிடுச்சு. சரி. ஏன் இன்னைக்கு நான் பேசுனேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் ஞாபகமாக இன்னைக்கு ஆரம்பிக்கணும் சிலப்பதிகாரம்னு இந்த நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே நான் ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த டேட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணுன்ட்டு. நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது இலக்கியங்கிறது எப்படின்னா, பலாப்பழம் மாதிரி ரொம்ப கஷ்டம்தான். அதை அறுத்து வெட்டி எடுத்து சாப்பிட்றது. அப்புறம் வந்து இந்த மீன் சாப்பிட்ற முள் எடுக்கிறது மாதிரி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து அதை எடுத்து சாப்பிட்டு, அதாவது அதை எடுத்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியுதுங்களா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ நான் எத்தனையோ சினிமா பாட்டை நான் கேட்டிருக்கேன். அதுலலாம் வந்து லைட்டாக திருக்குறள் அந்த அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு மெதுவாக சொல்கிறேன். அது எந்த பாட்டு, அது போல் வந்து திருக்குறள் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேர்ந்து எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வேற என்ன சொல்கிறது? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பட்டிமன்றம்லாம் பார்த்தேனா, அதனால அந்த சிலப்பதிகாரம் அதெல்லாம் வந்து என் மண்டையில் வந்து நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு. அந்த இது வந்து இந்த தலைமுறை இப்போ 2025 அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நல்லது. ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஒரு ஒரு மன அமைதி வரும். ஒரு நிதானம் வரும். நம்மளோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கெல்லாம் நம்ம யோகா பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. தியானம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பொறுமையா, அமைதியா நம்ம யோசித்து பார்த்தாலே போதும். யோகா, தியானமெல்லாம் அதெல்லாம் அவசியம் கிடையாது. நான்லாம் பண்ணுறதே கிடையாது. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடேங்கப்பா! 33 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ நான் நான் பேசுறப்ப யாரோ என்ன அப்படியே உத்து கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. தெரியல. சரி. நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். சரியா? நன்றி.